செங்கோட்டையன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. டிடிவி தினகரன் அவரோட கூட்டணி பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அது உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்த இல்ல, எங்களுக்கு எதுவுமே பின்னடைவு ஏற்படுத்தாங்க. அந்தந்த கட்சிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவது அவரவர்கள் உரிமை. ஆனா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியாக பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான். நான் மறுபடியும் தம்பி விஜய்க்கு சொல்றேன், நீங்க தனியா நின்று ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாம் இணைந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதனால வீணா போயிடாதுங்க. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்புவோம். நான் தனியா நின்று வீணா போயிடாதுங்க. இல்ல, நான் மத்த கூட்டணியை பத்தி நான் பேசல. பாஜக கூட்டணி, இப்ப இருக்கிற அதிமுக பாஜக பலமா இருக்கிறோம் அப்படின்னு தான். இவங்க எல்லாமே விஜய் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க வந்தா பரவாயில்ல. யார் யாரெல்லாம் சேர்றீங்களோ எல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரு நிலைமைக்கு வருவாங்க. என்ன நிலைமைக்கு வருவாங்கன்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா எல்லாரும் சேர்ந்தாதான் முடியுன்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அதுக்காக பாஜக அதிமுக அவங்க வந்தாதான் வெற்றி பெறும் இல்ல, நாங்க பலமா இருக்கிறோம்னு மறுபடியும் சொல்றேன். கூட வந்தா கூடுதல் பலம். ஆக அவங்க வந்தா எங்களுக்கு பலம், அவங்க தனியா இருந்தா பலவீனம் அவங்களுக்குன்றது தெரியும். இது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். கூட்டணிக்கு யாருமே வரல, தயாரா இல்லன்றத ஏன்னா ஓபிஎஸ் இப்போ வெளிப்படையா சொல்லிட்டாரு. பழனிசாமி அவங்கள பேர் சொல்லவே நான் விரும்பல அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் செங்கோட்டையனோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏற்கனவே 2 கூட்டணி போயிடுச்சு. இன்னும் 2 கூட்டணி வர்றதுக்கு இன்னும் பாமகவும் தேமுதிகவும் முடிவு எடுக்கல. எப்படி வீக்கா? நான் ஏற்கனவே சொல்றேன், ஒன்னு ஆண்டு கொண்டிருந்த இருக்கிற கட்சி, ஒன்னு ஆண்ட கட்சி. இரட்டை இலையோடு தாமரையே பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். மற்றவங்க வந்தா கூடுதல் பலம், வரவில்லை என்றால் பலவீனம் அல்ல. இதை நான் தெளிவுபடுத்துறேன். வரவில்லை என்றால் பலவீனம் இல்ல, நாங்க பலமா இருக்கிறோம். வந்தா கூடுதல் பலம்.